வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பலாக்கொட்டை கார குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். நம்ம பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையெல்லாம் கீழே போடாமல் அதை வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் போதும், அது நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம டிஷ்ஷஸ் செய்ய அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், 10 பல் பூண்டு, 10லிருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இது பெரிய பெரிய சைஸில் இருக்குது. இந்த சின்ன வெங்காயம் சின்னதாக இருந்தது அப்படின்னா 20 சின்ன வெங்காயம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், பலாக்கொட்டை. இதை வந்து ஒரு நாள் காய வச்சு நான் எடுத்து வச்சிருக்கிற கொட்டை. இது 25லிருந்து 30 கொட்டை வரைக்கும் நம்ம எடுத்துக்கிடலாம். இதை ஒரு நாள் நம்ம வெயிலில் வச்சாலே நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸில் ஊற போட்டுக்கலாம். இந்த சைஸில் எடுத்து ஊற போட்டுக்கோங்க. 3 தக்காளி, நல்லா பழுத்திருக்கிற தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம காய வச்சு எடுத்து வச்சு அந்த பலாக்கொட்டையோட தோலை வந்து இப்படி உரிச்சிடலாம். நம்ம ஒரு நாள் காய வச்சாலே போதும், இந்த மாதிரி தோல் வந்து உரிக்க ஈஸியாக வந்துடும். இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா பலாக்கொட்டையிலும் உள்ள தோலையும் நம்ம உரிச்சு எடுத்துடலாம். இப்போ தோலை உரிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நான் இன்னும் ஒன்று மட்டும் எப்படி உரிக்கிறதுன்னு காட்டுறேன். இது தெரியாதவங்களுக்காக, மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்துக்குமே உரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த பலாக்கொட்டையை மட்டும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இது அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். நம்ம இல்லைன்னா இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய பலாக்கொட்டை ரெசிபீஸ்லாம் இருக்குது. அது தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் இது நல்லெண்ணெயிலே செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் உளுந்து, வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ உளுந்து வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம்.
நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும் பூண்டுலேருந்து, அது வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிடலாம். பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகாவை நடுவில் கீறி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். அப்பப்போ ஃப்ரை பண்ணி விட்டுறலாம், நல்லா அடி பிடிச்சிரும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நல்லா இந்த தக்காளி குக் ஆகட்டும். தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து குயிக்காக ஃப்ரை ஆயிரும். தக்காளியில் அந்த தண்ணியெல்லாம் ஈஸியாக வெளியே வர்றதுனால தக்காளி வந்து ரொம்ப ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அந்த தூள் வகைகளில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போட்டோம், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பலாக்கொட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த மசாலாலாம் பலாக்கொட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த பலாப்பழ சீசனில் இந்த மாதிரி நம்ம பலாக்கொட்டையெல்லாம் வச்சு நல்லா டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பலாக்கொட்டையை நம்ம வேஸ்ட்டாக கீழே போடாமல் இந்த மாதிரி நம்ம குழம்புலையோ இல்லைன்னா நம்ம கூட்டுனாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்சுருந்த இந்த புளியிலேருந்து நம்ம புளித்தண்ணி எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம்.
தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக வேணும் அப்படின்னா கம்மியாக தண்ணி சேர்த்தா போதும், இல்லை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து நம்ம கொதிக்க விட்டலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை கொதிக்க விட போகிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டலாம். இது கொதிச்சதுக்கப்புறம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்றப்ப நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துடும். இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நமக்கு சுவையான பலாக்கொட்டை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதம், இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 3 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேவைப்படுற நேரம் நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம நிறைய செஞ்சு வச்சுட்டு தேவைப்படுற நேரம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ சுவையான பலாக்கொட்டை காரக்குழம்பு சுட சுட ரெடி. இதை நான் சாதத்தோடு வச்சு இப்போ சாப்பிட போகிறேன். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், பின்ட்ரெஸ்ட் லிங்க் மற்றும் ட்விட்டர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.